நமக்கு இந்த டோல்கேட்லலாம் பார்ப்போம் இல்லையா? நம்ம பழங்கள் வித்துட்டு இருப்பாங்க ஒரு சைடு. அங்க வந்து 2 கோஷ்டி இருக்கும். 2 ஒரு சைடு போறவங்க பார்த்துக்குவாங்க, ஒரு சைடு வரவங்க பார்த்துக்குவாங்க. அதுல பழங்கள் விப்பாங்க. எப்பயாவது வியாபாரம் கம்மியாயிடுச்சு அப்டின்னா வந்து, அவங்க வந்து ஒரு அ ஆட்கள எடுப்பாங்க. லைக் ஒரு வயசான அம்மா, இல்ல ஒரு குழந்தைங்க. இது மாரி இப்ப இப்ப வரும்போது டிராவல் பண்ணிட்டு வரவங்க வந்து அத பார்த்துட்டு சரி பரிதாபப்பட்டு, ஐயோ! அப்டின்னு சொல்லிட்டு வாங்குவோம். அது மாரி. எப்ப வியாபாரம் கம்மியாகுதோ. அது மாதிரி வந்த அது மாரி முன்னாடி வந்த போன எலக்ஷனுக்கு வந்த குழந்தை தான் வந்து கமலஹாசன். வியாபாரம் முடிச்சுட்டு அந்த காச கொண்டு போய் அந்த ஓனர்ட்ட குடுத்துட்டு அந்த குழந்தையோ, அந்த வயசானவங்களோ போயிருவாங்க. அவங்க சம்பளத்த வாங்கிட்டு. அதே மாரி இந்த எலக்ஷனுக்கு வந்து வந்திருக்கிற குழந்தை தான் வந்து விஜய். அப்படிதான் நான் பார்க்குறேன். அது கடைசியா அந்த அ வியாபாரம் முடிஞ்சு அந்த வரவுகள் எங்க போணுமோ, அது அங்க போயிரும். ஸோ சார் அப்படிதான் நான் அரசியல்ல பார்க்குறேன். மிகப்பெரிய எதிரியே எங்களுக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அவரோட முதல் கொள்கையே அதுதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் எந்த கட்சிக்கு நீங்க திமுக வந்து வ எதிரி இல்லன்னு சொல்றீங்க? எல்லா கட்சிக்கும் நீங்க ஏடிஎம்கேவ எடுத்துக்கோங்க, இல்ல சீமான் அண்ணன எடுத்துக்கோங்க, பிஜேபி எல்லா கட்சிக்கும் திமுக தான். அவங்க ஏன்னா அங்க தான் ஆலமரம். நீங்க அவங்கள எதிர்த்தா தான் வந்து நீங்க விசிபிலிட்டிக்கு வருவீங்க.